நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 இருக்கு இல்லையா? அந்த மந்தோடைய ஜனவரி 1, 2 அந்த தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வாரமாக வந்து எந்த வாரம் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிசம்பர் கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரமாக வந்து கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் ஆண்டு வந்து எந்த உலக தமிழ் மாநாட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். பார்த்திங்கன்னா 5வது தமிழ் மாநாட்டு உலக தமிழ் மாநாட்டில் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து வெள்ளி விழா வந்து கொண்டாடினாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடல் மீது கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 2000 ஜனவரி 1 தான் வந்து நிறுவியிருப்பாங்க. அதோடைய 25வது வெள்ளி விழாவை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் வந்து நடந்துச்சு. அப்போ தான் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? இந்த விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இணைக்கும் வகையில் வந்து கண்ணாடி பாலம் வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அகழாய்வு தலங்கள் பற்றி நமக்கு எப்போவுமே டிஎன்பிசியில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. வெம்பக்கோட்டை அகழாய்வு தளத்தில் இருக்கு இல்லையா, வெம்பக்கோட்டையில் விஜய கரிசல் குளம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சரிங்களா? அங்கே வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கைரேகை பதிவுடன் கூடிய அள்ளிமுட்டு வடிவிலான ஆட்டக்காய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் அதன் மேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்முடைய சேனல் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் புதிய மாநகராட்சியாக ஊட்டி உருவாக உள்ளது. அடுத்து பாருங்கள், பிஜி தீவில் தமிழ் கற்பித்தல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கேட்கலாம், தமிழ் கற்பித்தல் திட்டம் வந்து எந்த தீவில் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜி தீவில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தில் முடிவடைந்தது. இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை வந்து எந்த மாதத்தில் முடிவடைந்ததுன்னா டிசம்பர். அந்த ஆண்டோட சராசரி மழை பொழிவு வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 44.2 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 2025ஆம் ஆண்டை வந்து சீர்திருத்த ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பணக்கார முதல்வர்கள். இப்போ வந்து ஒரு சென்சஸ் வந்து எடுத்தாங்க. சரிங்களா? இந்திய முதல்வர்களில் யார் வந்து ஒரு பணக்காரராக இருக்காங்க, யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்திய முதல்வர்கள்லேயே பணக்கார முதல்வர் அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வந்து யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேச முதல்வராக வந்து இப்போ இருக்கார். அடுத்து பாருங்கள், கடைசி இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜி. அவர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்க முதல்வராக இருக்கார். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து 14வது இடத்துல இருக்கார். இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 141 கோடி இருக்குது. சரிங்களா? அந்த மக்கள் தொகை பட்டியலில் வந்து இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. சீனாவே வந்து பீட் பண்ணிருச்சு. சீனா தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 809 கோடி மேலே இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வரி செலுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க விவாத் சோ விஸ்வாஸ் திட்டத்தினை நிதி அமைச்சகம் வந்து தொடங்கியுள்ளது. கேட்கலாம், விவாத் சோ விஸ்வாஸ் திட்டம் வந்து எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து யார் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிதி அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக வந்து தொடங்கியிருக்காங்க, வரி செலுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய இராணுவம் பாங்காங் ஏரியில் சிவாஜி சிலையை நிறுவியுள்ளது. இந்திய இராணுவம் வந்து பாங்காங் ஏரியில் வந்து சிவாஜி சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. இந்த பாங்காங் ஏரி வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் 2024ஆம் ஆண்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக வெப்பமான ஆண்டாக அறிவித்துள்ளது. கேட்கலாம், இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து வெப்பமான ஆண்டாக அறிவித்த ஆண்டு வந்து எதுன்னு கேட்கலாம், 2024. அடுத்து பாருங்கள், சிஆர்பிஎஃப்பின் டைரக்டர் ஜெனரல் இப்போ புதுசாக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விதில் குமார் தான் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. சிஆர்பிஎஃப் உடைய டைரக்டர் ஜெனரல்
யாருன்னு பார்த்தீங்கன்னா விதுல்குமாரை வந்து புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் அபிஜித் பானர்ஜி. ஸோ அபிஜித் பானர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. ஸோ என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சனோக் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இவருடைய நேம் அண்ட் இவர் என்ன புக் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் 2019 பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ கேட்கலாம், அபிஜித் பானர்ஜி வந்து பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் வந்து எந்த ஆண்டு வாங்கினாருன்னு கேட்கலாம். 2019. அவருடைய இந்த புத்தகத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் இடையே டேஷ் கிலோமீட்டர் தொலைவில் எல்லைக்கோடு வரையப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2640 கிலோமீட்டர் தொலைவில் வந்து எல்லைக்கோடு வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியான ஜிம்மி கார்ட்டர் வந்து காலமானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஜிம்மி கார்ட்டர் பார்த்திங்கன்னா முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவர். அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு பார்த்திங்கன்னா 39வது குடியரசுத் தலைவர். அவர் இப்போ பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அடுத்து பாருங்கள், நியூசிலாந்தின் அருகில் உள்ள தீவான கிரிபதி தீவு முதலில் புத்தாண்டை கொண்டாடியது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நியூ இயரை முதலாக கொண்டாடும் நாடு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்தில் வந்து எந்த பகுதி வந்து முதல்ல வந்து அந்த நியூ இயரை கொண்டாடினாங்கன்னு பார்த்திங்கன்னா திவான கிரிபதி தீவு. இந்த பிளேஸ் தான் வந்து நியூ இயரை வந்து முதலாக வந்து கொண்டாடினாங்க. சப்போஸ் கேட்கலாம், திவான கிரிபதி தீவு வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம், நியூசிலாந்தில். அடுத்து பாருங்கள், அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை வைஷாலி என்ன பதக்கம் வென்றார் அப்படின்னு கேட்கலாம். வெண்கல பதக்கம் வந்து வென்றிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எப்படி கேட்கலாம், உலக பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம், அமெரிக்காவில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உலக குடும்ப தினம் ஸோ எப்போ அப்படின்னு கேட்கலாம், ஜனவரி 1. அடுத்து பாருங்கள், உலக பன்முக சிந்தனையாளர் தினம் ஸோ எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வந்து கொண்டாடுறாங்க. அவ்வளோதான். இந்த ஜனவரி 1, 2 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்ம எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.